வீட்டுக்கு கட்டில் தேவையில்லை, பில்லோ தேவையில்லை, பெட்டு தேவையில்லை, சேர் தேவையில்லை, எல்லாமே இந்த சோஃபாலேயே கஸ்டமைஸ் ஆகி இருக்கு. ப்ரோ ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. பிடிசி ஃபர்னிச்சர் பத்தி சோஷியல் மீடியாஸ்ல பாத்துங்க, பயங்கரமா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி மாடல்லாம் வச்சிருக்கீங்க, அதை காட்டுறீங்களா? இப்போ ட்ரெண்டா போற விஷயம் என்னன்னா கஸ்டமைஸ் சோஃபால பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் சோஃபா. வீடு போல சின்ன வீடா இருக்கும், அதில் கட்டில போடணும், மெத்தைய போடணும், எல்லாம் போடணும், அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம வெறும் ஒரு சோஃபா வச்சுட்டு எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஸ்பேஸ் சேவிங். இப்போ எல்லாம் அதை அப்படிதான் லைக் பண்றாங்க. நானும் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன், வாங்கிட்டு போகலாம்னு. ஓகேவா, நான் அதுவும் காட்டுறேன், நீங்க பாத்துறீங்க, வாடிக்கையாளரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், நம்ம தெளிவா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு சோஃபா இல்லையா, சிங்கிள் சீட் சோஃபா. இந்த சோஃபால நிறைய மேஜிக் இருக்கு. சரி, மேஜிக் இருக்கா? ஆமா, உட்கார்ந்து பாருங்க. ப்ரோ இதுல என்ன ப்ரோ ஸ்பெஷல் இருக்கு? இதுல வந்து இது ஓபன் ஆகும். சரிங்களா? சூப்பர் ப்ரோ. ஆமா, இதுல நீங்க காலை தூக்கி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே, கொஞ்சம் சாஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க லைக் பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெண்டு தான், உள்ள சாஞ்சு உட்காந்துக்கலாம் நீங்க. ஓகேவா, இல்ல ப்ரோ ரொம்ப நேரமா சாஞ்சு பார்த்து எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் படுக்க போறேன், தூங்க போறேன் லைக் பண்ணா கூட இந்த இருக்கு இல்லையா, அப்படியே லைட்டா தூக்கி எடுத்து போட்டீங்கன்னா மொத்தமா வரும், அப்படியே மொத்தமா படுத்தலாம். இந்த மாதிரி சின்ன கஸ்டமைஸ் சோஃபா எந்த மாடல் கொடுத்தாலுமே நாங்க அந்த மாதிரி அதாவது ஸ்பேஸ் சேவ் சோஃபா வந்து நாங்க பண்ணி தருவோம். சூப்பர் ப்ரோ. இதுல சிங்கிள் சீட் தான் பண்ணுவீங்களா இல்ல? இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாம்பிள் சிங்கிள் சீட்டு. சரிங்களா? ஆமா, இப்போ ஒரு ஆள் மட்டும் தனியா உட்காரணும், அவங்களுக்கு யூஸ் ஆகி வச்சுக்கோங்களேன். 2 சீட்டர் 3 சீட்டர் எந்த மாடலும் பண்ணுவோம், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதோட ரேட் எப்படி? இப்போ இந்த மாடல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது வந்து செஸ்டர் மாடல்பாங்க. நல்ல மாடல், ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கும் இந்த மாடல். டிஃபரெண்டா இருக்கு பாக்குறது. இதே மாதிரி ஒவ்வொரு மாடலை பொறுத்தும் கம்ஃபர்ட் வைக்கும்போது சின்ன வேரியேஷன் வரும். பேசிக் மாடல் 9500 இருக்கு இல்லையா, இந்த மாடல் வைக்கும்போது இது வந்து அதுக்கு இதுக்கு ஒரு 3000 ரூபாய் வித்தியாசம் வரும். எதனாலனா இந்த சைட்ல பெரிய ஃபோம் வந்துடும், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போகிறது வந்து கொக்கடேல் பிராண்டு. ஓகேவா, இது வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டும்பாங்க. இந்த மேலே ஏறி கூச்சாலும் ஜம்ப் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. சரிங்களா? இந்த மெக்கானிசத்துக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்குற வேரண்டி பார்த்தீங்கன்னா 6, 7, 8 வருஷம்னாலும் நான் கேரண்டி தருவேன். ஆமாம், சரிங்களா? இதனால இப்போ பாக்கி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் உட்டு மட்டும் போட்டு லிஃப்டர் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அது அடிக்கடி டேமேஜ் ஆகும், அடிக்கடி அந்த மெக்கானிசம் மக்கள் இது மாதிரி பிரச்சனை பண்ணும். நம்ம மெக்கானிசம் வந்து பிரச்சனை பண்ணாது. அதனால தான் கேரண்டி எத்தனை வருஷம் நான் தரேன்றேன். ஓகேவா ப்ரோ? இதான் 3 சீட் சோபா. இது வந்து 3 சீட்டர், அதாவது என்ன குயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் இதில் தாராளமாக படுத்துக்கலாம், 4 பேர் வரைக்குமே அசால்ட்டாக உட்காந்துக்கலாம் இந்த மாடலில். சரிங்களா? இதுவும் அதே சேம் கம்ஃபர்ட் கான்செப்ட். இதே மாதிரி எல்லா மாடலும் நம்ம பண்ணலாம். ப்ரோ இதோட ரேட் எல்லாம் என்ன இருக்கும் ப்ரோ? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் மாடல் பாக்ஸ் டைப்னு உண்டு. அந்த மாடல் வந்து வெறும் 17000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து செஸ்டர் மாடல். ஸோ இந்த செஸ்டர் மாடல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரிங்களா? ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் 1500 ரூபா வந்துடும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் சீட்டிங்கில் வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங்கும் சூப்பர் சாஃப்ட் ஃபோம்னு ஒன்று போடுவோம். அந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹீட்டே இருக்காது. சரிங்களா? அது மாதிரி இந்த ஸ்ப்ரிங் மெத்தில் இருக்கிற மாதிரி அதே குஷன், அதே ஜம்மிங் எல்லாமே இருக்கும். ஏறி கூச்சாலும் ஜம்ப் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இது 3 சீட் வாங்கும்போது அவங்களுக்கு பெரிய பில்லோ, இந்த மாதிரி ஃபுல் ரெக்ரான் பில்லோ வந்து ஒரு 3 பில்லோ பெருசாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ப்ரோ எல்லா சோஃபாலையும் ஸ்பேஸ் சேவிங் பண்ணலாமா? எந்த சோஃபா கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஸ்பேஸ் சேவிங் பண்ணலாம். இப்படி உட்காந்துருக்கீங்களா, இந்த சோஃபா பார்த்தா எப்படி இருக்கு? நார்மல் சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா, ஆனா இதுவுமே ஒரு ஸ்பேஸ் சேவிங் சோஃபா தான். அப்படியா? என்ன சொல்றீங்க? இதுல நிறைய வித்தைகள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து பில்லோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அது போக ஹெட் ரெஸ்ட் ஆகல அப்படின்னா இது மாதிரி ஹெட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நம்ம சாஞ்சிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம ஸ்பேஸ் சேவிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, பேக் சைடும் இது வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாடலில் பேக் ஃபோல்டிங் வராது, பட் இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதே சமயம் லைட்டாக தூக்கிங்கன்னா லைட்டாக தூக்கி வச்சுக்கலாம். ஆமாம், அதே மாதிரி எல்லா மாடலையும் பண்ணலாம். இந்த சோஃபால என்ன மேஜிக் காட்ட போறீங்க? இது பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் சோஃபா. அதே மாதிரி அது கம்ஃபர்ட் மாடல், ரெக்லைனர் மாடல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலை மட்டும் தூக்குறோம் அப்படின்னா அவ்வளோதான், காலை மட்டும் தூக்கிடுச்சா. சரிங்களா? இப்போ நீங்கள் சாஞ்சு படுக்கணும் லைக் பண்ணுறீங்கன்னா சாஞ்சு போங்கன்னா ஐயோ. ஆமாம், இது வந்து ரெக்லைனர் டைப்பு. இது வந்து ரெக்லைனர் மாடல் சோஃபா. ஓகேங்களா? ஆமாம், இப்போ நீ எந்திக்கினா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் எழுந்திக்கும். மடக்காக நீங்களே ஓங்கி அடிச்சா மடக்கலாம். இந்த கலர் மட்டும் தான் இருக்கா இல்லை நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குதா? இருக்கு, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம், மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருமே வந்து வர்றவங்க என்கிட்ட ஸ்டாக் எடுக்கிறது ரொம்ப கம்மி தான். சரிங்களா? அவங்கவுங்க கிளாத்து கலர் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். ஆமாம். பிரைஸ் எல்லாம் எப்படி? இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவோட ப்ரைஸ் வெறும் 13500 ரூபாய் தான். ரெக்லைனர் மேனுவல் சோஃபாவோட ரேட்டு அதிகபட்சம் அந்த 13500 ரூபா தான். எந்த மாடல்னாலும் கொண்டு வாங்க. ப்ரோ இந்த சோஃபால என்ன மேஜிக்
வச்சிருக்கீங்க? இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக் சோஃபா. ரெக்லைனர் அப்போ மேனுவல் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப். இது வந்து ஒரே ஒரு விரல் இருந்தால் போது இந்த சோஃபா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி? ஓப்பன் பட்டன் ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பட்டன் ஓப்பன் பட்டன் மேலே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் பேக்கு உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம். அதாவது சார்ஜ் போட்டுக்கலாம், இந்த சோஃபாக்கு போட முடியாது. இந்த சோஃபாலேருந்து வர பவரை வச்சுட்டு நம்ம லேப்டாப்க்கோ இல்லாட்டி நம்ம செல்ஃபோனுக்கோ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஓ, சோட ரேட் எல்லாம் எப்படி வரும் ப்ரோ? இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ரேட் வந்து வெறும் 17,500 தான் கொடுக்குறேன். 17,500 தானா? கடைகள் எல்லாம் 35,000 போடுவாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. ஏன் அந்த ரேட் நான் கொடுக்குறேன்னா, இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இது யூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க, அப்புறம் இந்த மாதிரி இருக்கவங்க அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த சோஃபாலையும் சரி, நம்ம வழக்கமாக கொடுக்க 5,500 சோஃபாவில் பெரிய நான் ப்ராஃபிட் வைக்க மாட்டோம். ஆமாம், இது மேக்ஸிமம் இந்த கால் ஃப்ராக்சர் ஆனவங்க அந்த மாதிரி படிக்கிற பர்பஸ் அதிகமாக இந்த சோஃபா போகுது எனக்கு. ஆனால் இதுக்கு நான் லாபம் வைக்க மாட்டேன், அதிகமாக வைக்க மாட்டேன். சரிங்களா ப்ரோ? இந்த சோஃபா உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குது, மெக்கானிசமே இல்லாமல் இந்த சோஃபா பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக பண்ணி தருவேன். ஏன்னா என்கிட்ட ஹையர் கம்ஃபர்ட் சோஃபாவே இந்த சோஃபா தான். ஸோ அப்படி மெக்கானிசம் இல்லாமல் நான் செய்கிற சோஃபா ரேட் நம்ம பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வந்து மெக்கானிசமே இருக்காது. ஆனால் ரெக்லைனர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, உட்காந்து பாருங்க. அதுலேயுமே நல்லா இருக்கே உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளா. இதோட ரேட் எல்லாம் என்ன ப்ரோ போடுறீங்க? இதோட சோஃபா பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் சோஃபா வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் சீட் வந்து வெறும் 7,500 தான் கொடுக்குறேன். சரிங்களா, கடையில் போயிட்டு ஒரு சோஃபா வந்து ரொம்ப விலை கூடன இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுக்க முடியும். இந்த ரேட்டுக்கு மேலே என்னோட சோஃபாவே கிடையாது. இதை நீங்கள் செட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 37,500 தருவேன். பிகாஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த சோஃபா. அதனால் இது நல்லா ஹைட்டாக இருக்கிற சோஃபா, ஹையர் கம்ஃபர்ட் சோஃபா. இந்த சோஃபால இந்த கலர் மட்டும் தான் இருக்கா, இல்லை எல்லா கலர்லையுமே கஸ்டமைஸ்? நிறைய கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர், எல்லா கலரும் நம்ம பண்ணி கொடுத்தா இருக்கும். எல்லாமே கஸ்டமர் என்ன கேட்குறோம் அந்த கலரில் போட்டு கொடுத்துலாம், பிரச்சனை கிடையாது. ஆமாம், அதே மாதிரி மாடல்ஸ் இது பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாடல் எடுத்தீங்கன்னா 3 ஃபோல்டு மாதிரி இருக்கும், சாரி இடம் 3 ஃபோல்டு மாதிரி இருக்கும். சரிங்களா ப்ரோ? இது 311 மட்டும் தானா, இல்லை கார்னர் சோஃபாலாம் பண்ணுவீங்க? ஷோர், கண்டிப்பாக கார்னர் சோஃபா அதுவும் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கார்னர் சோஃபா நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்னர் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா அதே கம்ஃபர்ட் இதில் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கார்னர் சோஃபாஸ் வந்துடும். இதுலேயுமே உட்காரதுக்கு வந்து பெஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது அதில் ஒரு மினியேச்சர் டைப் மாதிரி. இது மாதிரி எந்த மாடல்லாம் நாங்கள் பண்ணி தந்துடுவோம். ஓகே, சோஃபால இந்த மாடல் தான் இருக்கா, இல்லை நிறைய விதமான மாடல்லாம் பண்ணி தருவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4,000 மாடல் கிட்ட நாங்களே அடிச்சிருப்போம். ஆமாம், அவ்வளோ மாடல் எங்கிட்ட உண்டு. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இதில் எல்லா மாடலுமே மாடலுக்கு தகுந்தால ரேட் இருக்குமா, இல்ல எல்லாமே சேம் ரேட்? எங்களுக்கும் கடைக்காரங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க மாடல் வச்சு ரேட் பேசுவாங்க, நாங்க மெட்டீரியல் வச்சு ரேட் பேசுவோம். எங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் போதோ அந்த மெட்டீரியல் பொறுத்து. அதான் சொல்றேன்ல, 37,500 மேல சோஃபாவே கிடையாது. எந்த மாடலா இருந்து அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துரும். ஏன்னா அவ்வளவுதான் மெட்டீரியல் செலவாக போகுது. சரிங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 1.5 லட்சம்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கும் இதுக்கும் 37,000 சோஃபா மெட்டீரியல் தான் அதுக்குமே போக போகுது. மாடல் வச்சு ரேட் பேசுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டீரியல் வச்சு தான் நாங்கள் ரேட் பேசுவோம். ஸோ குவாலிட்டிலாம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி, குவாலிட்டி ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்றப்பல அப்படி வராது. குவாலிட்டி ஒரே குவாலிட்டி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே வுட்டு தான் போட போகிறோம், ஃபோமும் ஒரே கான்செப்ட் தான் போட போகிறோம். சில சோஃபாவில் மட்டும் இதில் பேக்கில் ரெக்ரான் இருக்கா, சில சோஃபாவில் சாயிற இடத்துல வந்து ஃபோம் இருக்கும். ஸோ அது வந்து அதோடைய பேக் சைட் சீட்டிங் வந்து சேம் கான்செப்ட், சாயிற இடம் மட்டும்தான் அந்த இதுக்கு மாறும். அதாவது அந்த ஃபோமு வந்து கம்ஃபர்டபுள் மாறும். ஓகே ப்ரோ, இந்த சோஃபா வந்து சிங்கிள் பீஸ் தானே, இது கூட செட்டாலாம் கொடுப்பீங்களா? ஆமாம், இது வந்து 3 சீட்டர் 1,500. இதுக்கு 2 சிங்கிள் வேணாலும் போட்டு கொடுத்துருவேன். அது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 10,500 தான். ஓ ப்ரோ, இது என்ன மெத்தட் சோஃபா ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா அப்போ 5,500 சோஃபா பார்த்தோம்ல, அது கூட வெறும் 2,500 கொடுத்தா போதும். சிட்டிங்கில் பார்த்தோன்னா சூப்பர் சாஃப்ட் பேக்கெட் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி போட்டு தருவோம். இது வந்து ரொம்ப அப்படியே உட்காரும்போது அந்த ஜம்மிங் இருக்கும். சின்ன பிள்ளைகள் கூட விளையாண்டு இதே கான்செப்ட், இதே சாஃப்ட் கான்செப்ட் தான் நீங்க கடையில போய் வாங்குறீங்களா பெரிய பெரிய ரேட்ல உள்ள சோஃபா, அதுக்கு இந்த சிட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா குறைஞ்ச ரேட்டுக்கு கூட அந்த சிட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி கொடுத்து ரேட்டு குறைச்சி மக்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு. சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ, ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் நம்மளோட கம்பெனியோட ஃப்ரீ கிஃப்ட் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு டெலிவரி ஃப்ரீயாக கொடுப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, கஸ்டமர் வந்து டெலிவரி வேண்டாம் கேட்டாங்கன்னா இந்த 2 பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஆமாம், ஓகே. கஸ்டமர் 2 பில்லோ வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த பப்பியை ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இதில் உட்காந்துக்கலாம்.
சரிங்களா? ஓகே, எனக்கு பப்பியும் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா கஸ்டமருக்கு இந்த டீப்பா ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ரேட்லாம் எப்படி? ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அதனால தான் வந்திருக்கீங்க. ஆமா, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கு. ரேட்டை பொறுத்த வரைக்கும் கேஷுவல், நான் பெரிய கடைலாம் அந்த மாதிரிலாம் வச்சு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு காசை கம்மி பண்ணி கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதான் நம்ம கான்செப்ட். கடைக்கும் நமக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா 40% வித்தியாசம் இருக்கும். ஆமாம், இப்போ என்னோட அதிகபட்ச சோஃபா ரேட்டே பார்த்தீங்கன்னா 37,500 சோஃபா. 2 லட்ச ரூபா சோஃபா கொண்டு வந்தாலுமே அந்த ரேட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் பிடிசியை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிட்டி ரேட்டு எல்லாமே கஸ்டமர். நாங்க ஏதாச்சும் மாடல் சொல்லி அதை கஸ்டமைஸ்லாம் பண்ணி கொடுப்பீங்க? அதான் கஸ்டமைஸ் தான். என்கிட்ட இருக்க கிட்டத்தட்ட 4000 மாடல் கூட அடிச்சு பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு டெய்லி வர்ற மாடல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 6-7 மாடல் வந்து ஆர்டர் வந்தாலும் கூட அதில் வந்து கண்டிப்பாக அதில் 3-4 ஆர்டர் வந்து மேக்ஸிமம் எல்லா ஆர்டருமே கஸ்டமைஸ் தான் வருது. யாருமே என்கிட்ட ஸ்டாக் வாங்குற மாதிரியே இல்லை கஸ்டமர். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாருமே எனக்கு கஸ்டமைஸ் தான். எல்லாமே புதுசாக மாடல் கொண்டு வருவாங்க. எந்த கஸ்டமர் எந்த மாடல் கொண்டு வந்தாலுமே நம்ம கரெக்டாக அடிச்சு கொடுத்துருவோம். பண்ண மாட்டோம். பிடிசியில் வந்துட்டீங்கன்னா யாரும் வெறுங்கையோட போகக்கூடாது, இதான் நம்மளோட மேட்ரு. தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி எல்லாம் லோக்கலில் தான் பண்ணுவீங்களா இல்லை எல்லா இடத்துக்கும் பண்ணுவீங்களா? டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஊருக்குமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி நம்ம தான் எடுத்துக்கிறோம், பொறுப்பாக எடுத்துக்கிறோம். அப்படி தான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டெலிவரி பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு எல்லாரும் பயம் இருக்கும், டெலிவரி கரெக்டாக வந்துருமா இல்லை டேமேஜ் ஆகி போயிருமா டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேக்கிங் மெத்தட் தான். இப்போ இந்த ஷோ வந்து சென்னை தான் போகுது, காசர்பாடி சென்னை போகுது. சரிங்களா? இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு கோனி போட்டு பிளாக் பண்ணிடுவோம், அப்புறம் ராப்பிங் போட்டுருவோம் தண்ணி கிணி படாமல் இருக்கிறதுக்காக. இருந்தாலும் சில இந்த மாதிரி கார்னர் சைடு வந்து ஏதாவது தட்டு வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபோமு இந்த மாதிரி அட்டை ஏதாவது சைடு கார்னரில் வச்சு அப்படியே பெர்ஃபெக்டாக பேக் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீ எவ்வளோ தூரத்துலேருந்து எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம். பொதுவாக எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைச்சி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் டேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி கஷ்டத்தை நான் கஸ்டமர் கொடுக்க மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நாங்கள் டெலிவரிலாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். சரிங்களா? ஆமாம், டேக்ஸ் அது இது எல்லாமே நாங்களே பார்த்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ என்ன ரேட் சொல்லணும் அந்த ரேட்டு தான் அதில் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அதே மாதிரி டேமேஜ் ஆக வாய்ப்புகள் ரேர். ஆனாலும் கூட ஒவ்வொரு ஊர்லேயுமே எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் நல்லா தெரியும். சென்னையில் பார்த்தீங்கன்னா விக்கின்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. மதுரை சைடு, திருச்சி, திண்டுக்கல் எல்லா ஊர்லேயும் ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக எங்கிட்ட ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம். தைரியமாக ஆர்டர் வந்து எங்ககிட்ட எடுத்துக்கோங்க.